ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான தக்காளி சூப்பும் வாழைக்காய் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நான் குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். தக்காளியில் அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இப்போ கட் பண்ணல, ஆனால் கட் பண்ணிடுங்க எல்லோரும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மிளகு ஜீரகம் போட்டு நம்ம கொர கொரன்னு அடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கண்டிப்பாக இதில் பட்டை பிரியாணி இலை போட்டுட்டு கொஞ்சமாக கல்பாசி போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். கிராம்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கிடணும். இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் அதையும் நல்லா வதக்கி விட்டுருவேன். இதை நம்ம பருப்போடு சேர்த்து தக்காளியை கடைஞ்சோம்னா வராது. அதனால் தக்காளி எடுத்து நம்ம வதக்கிறதுலே சேர்த்து நம்ம வதக்கிடலாம். பருப்பை மட்டும் நல்லா கடைஞ்சிக்கணும். மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் விஸ்க் எது வச்சுருந்தாலும் சரி, நல்லா பருப்பை கடைஞ்சிக்கோங்க. தக்காளி வேக வச்சு தக்காளியை நான் இதில் எடுத்து நான் இதோடு சேர்த்து வதக்கிடுறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த தக்காளியில் அந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நான் இன்றைக்கி கட் பண்ணாமல் போட்டுட்டேன். நம்ம கட் பண்ணி அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே முழுசாக கூட நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இப்போ தக்காளியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி இது பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இதை தூக்கி அதில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, பெரிய கடாய் இருந்தால் இதை அங்கிட்ட மாற்றி சேர்த்துக்கலாம். நான் சின்ன கடாய்ங்கிறதுனால அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். குக்கர்லேயே போட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் குக்கர்லேயே நான் வேக வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போடணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருந்தேன்னா அதை போட்டீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம மிளகு வேறு பிடிச்சி வச்சுருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் இந்த காரமே நம்மளுக்கு சூப்பு ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அவ்வளோதான். அந்த இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து வரையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை அதில் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூக்கி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சூப்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு 3 தக்காளி பழத்தை வச்சு நம்ம ஒரு கப்பு 50 பாசிப்பருக்கு போட்டால் கூட நம்மளுக்கு போதும். இப்போ டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பு. இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இதுக்கு சைடிஷ் வாழைக்காய் வறுக்க போகிறோம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நான் பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது இந்த வாழைக்காய் இந்த ஷேஃபில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இந்த எப்போவும் நம்ம ரவுண்டாக நறுக்கி கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நறுக்கி கட் பண்ணும்போது இதுவும் நல்லாயிருக்கும். டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் எடுத்து போட்டுக்க வேண்டியது. சோம்பு, பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை 3 போட்டு அரைச்சா போதும். அதை நம்ம அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போதும். இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது. நான் மீடியம் சைஸ் வாழைக்காய் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். பூண்டு எல்லாம் போட்டிருக்கும்போது சூப்பராக இருக்கும். இதனோட டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்கும் இதனோட டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுறணும். வறுக்க அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும்.
டக்குன்னு இது வெந்ததுன்னா கருகி போயிடும். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்தில் வெந்துடும். வாழைக்காய் ரொம்ப நேரமாக போகுது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்தோம்னா வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். அந்த உரப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியில் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சூப்பராக மொறு மொறுன்னு வாழைக்காய் செஞ்சு சூப்புக்கு சைடிஷ் செஞ்சு சாப்பிட்டோம்.